அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 1/1/2024 அன்னிலிருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சரில் நம்ம கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாக கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க. இப்போ பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான்க மற்றும் கடகம் ராசி நண்பர்களுடைய அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கொண்டிய கடவுள் கௌரி அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துல எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்துக்கு கண்டிப்பா சேரும். அது மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வசதி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் முழுவதுமேங்க. மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய மேரிட் லைஃப் இதனால் வரைக்கும் அவ்வப்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஒரு சில பெண்மணிகள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக ஈன்றெடுப்பதற்கும், அதாவது டாக்டர் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் டேட் சொல்லியிருந்தாங்க, டெலிவரி டேட் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா பெண் குழந்தை ஈன்றெடுப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் ஒரு சில தாய்மார்கள் குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் இப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவும் நீங்கள் ஈன்றெடுப்பதற்கும் இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக
உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் இப்போ காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ இதே 5வது வீட்டில் வந்து புதன் கிரகமும் அமர்ந்திருக்காரு. இதனால வந்து இப்போ சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பேச்சாற்றல் உடையவர்களாக இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் வந்து உங்களுக்கு நகைச்சுவை உணர்வும் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க. சமுதாயத்தில் உங்களுடைய பேர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து மிமிக்ரி போன்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மேடை பேச்சாளர்களாக இருப்பீங்க, அரசியலில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக நீங்கள் வந்து அனைவரையுமே கவரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து உங்களுக்கு அறிவாற்றல் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது மற்றவர்களோ உங்ககிட்ட வந்து எதனா ஒரு ஹெல்ப் விஷயமா கேட்டாங்க, எதனா ஒரு டவுட் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பொழுதும் யோசிக்காமல் அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதம் தான் வந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சில மனசங்கடங்களால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ, ஏன்னா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் காரணமாகவே நீங்கள் கொஞ்சம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக எல்லா விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த் நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும், அனைத்து பூசம் நட்சத்திர நண்பர்களுமே கிடையாதுங்க, ஒரு சில பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை அல்லது மூலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிடேஷன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிறீங்களோ 100% உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு சிலர் வந்து டைவர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகப்படியாக நல்லபடியாக சாதகமான தீர்ப்பு கிடைக்கும்
கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து குரு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது இவருக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாம வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தினம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்க வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி பிரச்சனை இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இமீடியட்டாக டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ காமிச்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் நண்பர்களே. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இதன் காரணமாக வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதம் தான் வந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்க வந்து ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றமா வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாகவே ஏர்ன் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.